ஒரு ரெண்டு பிரச்சனையா இந்த மக்கள் சந்திக்கிறது? ஒரு ரெண்டு பிரச்சனையா சொல்லுங்க. எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு கோரிக்கை வச்சிருக்கப்பல, அரசு பள்ளிக்கூடங்களை கூட்டுகிற பெருக்கிற மக்களுக்கு ஒரு அந்த தொழில் அந்த வேலை செய்யறவங்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. உங்க மனச்சான்று இங்க பாருங்க, நெஞ்சில வச்சு பாருங்க. 100 ரூபாங்க ஒரு மாசம் முழுமைக்கும். அந்த அவ்வளவுதானே, 100 ரூபா தானே, 100 ரூபாங்க. ஏங்க இந்த காலத்தில் 100 ரூபாய்க்கு என்னங்க பண்ணுவோம்? ஒரு மாசத்துக்கு டீயாவது குடிக்க முடியுமாங்க? ஒரு மாதம் முழுமைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை தொடச்சு கூட்டி கீட்டி எல்லாம் பண்ற ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து, அரசு வேலை தான், சம்பளம் கொடுத்துருக்கு 100 ரூபாய். அது எப்படி வாழும் ஒரு குடும்பம்? கால கொடுமைங்க, கால கொடுமை. சத்துணவுக்கு சத்துணவு ஆக்கி போடுற ஆயாவுக்கு வேலை கொடுக்க 3 லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்கினா அந்த ஆயா சத்துணவை மாணவனுக்கு ஆக்கி போடுமா? அது வீட்டுக்கு எடுத்துட்டு போமா? எந்த மாதிரி முட்டைய பிள்ளைகள் கொடுக்குமா? ஒரு முட்டை கேட்ட பையனை கட்டையால் அடிக்கிற ஒரு நாட்டை உலகத்திலே நீ தமிழ்நாட்டை தவிர எந்த நாட்டையும் நீ பார்க்க முடியும். இதனால ஒண்ணுதான், ரொம்ப பேசுனா நீங்க பாதிக்கப்படக்கூடாது. எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல. யாரு நீங்க எல்லாம் சீமா ஆளுகளா? சீமா ஆளுகளா? சீமான குட்டி வந்து மாநாட்டில் பேச விட்டீங்களா அப்படின்னு? யாரு இந்த முன்னாடி இருக்கிற கடையில போய் நோண்டுறது, அங்க பீச புடுங்கிறது, கட்டணத்தை தூண்டுறது, தண்ணீரை வெட்டி விடுறது, 80 நாளைக்கு வெட்டுவேன். நான் வந்தவன மொத்தமா தூக்கி விட்டுருவேன். ஆனா நீ முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க பையன் ஏதோ ஒரு சின்ன பையன் பேசுறானே, இவன் ஜெயிப்பானா, இவன் வல்லுவானா, இவன் ஏய் இப்படித்தான் நான் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமா நீ எல்லாம் என்னடா, நீ எல்லாம் முதலமைச்சராக கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன்? இல்ல நான் முச்சந்தியில் நின்று கட்டிடுச்சாகத்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். டே வந்தவன் போனவெல்லாம் என் நாட்டு ஆளலாம். இந்த மண்ணின் மகன் எனக்கு இல்லாத உரிமை இங்க எவனுக்கு இருக்கு நாட்டு ஆள? யாரு நீ எல்லாம்? அப்படிதான் நினைச்சான். ஒரு 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 விழுக்காடு, அப்புறம் 4, அப்புறம் 7, இப்ப 8 விழுக்காடு. இந்த மொத்த அரசியல் என்னைய சுத்தா நடக்குது. நான் யாரோட போவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். இவன்லாம் ஒரு ஆளான்னு. இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா தெரியுறேன் எல்லா பேருக்கும். அதனால சீமானெல்லாம் ஜெயிச்சு வந்து இதெல்லாம் சரி செய்யறதான்னு சரி செய்வேன். சத்தியத்தின் மகன் உறுதியாக வெல்வேன். இதை எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். இந்த வணிகர்கள் மாநாடு, இந்த கோரிக்கை, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இங்க வா சரி பண்ணுவோம், போ எல்லாம் சரி பண்ணி. சும்மா இந்த ஊபர், ஓலா, ஸ்விக்கி, சுமோட்டோ எல்லாம் ஸ்டாப். எங்க பிள்ளைங்க படிச்ச பிள்ளைகளுக்கு நானே வண்டி வாங்கி கொடுத்து போய் குறா, போய் எல்லாம் விநியோகம் எல்லாம் பண்ணு. எல்லாம் அரசு வேலை மாற்றி விட்டு. சும்மா தனியால ஒரு சின்ன பையனா இருக்கான்னு நினைக்காத. அண்ணன் கூட இருக்கு. சும்மா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.